அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய வெற்றிலை காம்பு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை பொதுவாக முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்புக்குரிய நாள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சொந்த வீடுக்காக வழிபாடு செய்பவர்களும் ஒரு வண்டி வாங்க வேண்டும், ஒரு வாகனம், அதாவது காரோ பைக்கோ அல்லது மற்ற வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களும் சரி, ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களும் சரி, செவ்வாய்க்கிழமை அன்று பொதுவாக வழிபாடு செய்யும் போதே நமக்கு நல்ல மாற்றங்கள் முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார். நினைத்த வேண்டுதல் நினைத்தபடியே நடப்பதற்காக தான் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு. எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீப வழிபாடு அப்படி என்றால், நீங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு தாம்பூலத்தட்டில் 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்திட்டு ஓம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சந்தனம் குங்குமம் போட்டு மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு வெற்றிலையும் நீங்கள் சந்தனம் குங்குமம் மட்டும் நடுவில் வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதில் இருக்கிற காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பை கிள்ளிடுங்க. 6 வெற்றிலையும் 6 காம்பு கிள்ளிட்டு அந்த வெற்றிலை நீங்கள் வட்டமாக வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் கொஞ்சம் பெரியதாக எடுத்து நீங்கள் நடுவில் வைத்து அந்த தீபத்தை நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி தீபம் போட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் அந்த 6 காம்பு இருக்குது பார்த்தீங்களா, 6 காம்பையும் அந்த தீபத்துக்குள்ளே போட்டுருங்க. போட்டு நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்துட்டு அடுத்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று மட்டும் போதும். அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் அந்த விளக்குக்குள்ளே போட்டுடணும். அதாவது நல்லெண்ணெய்க்குள்ளே, அதாவது காம்பு போட்டிருக்கீங்களே அதுக்குள்ளே சேர்த்து இந்த 5 ரூபாய் நாணயமும் போட்டுடணும். இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாலும் தேன் கலந்தோ அல்லது தேன் மட்டுமாவது நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஓம் சரவணபவாய நமக்கு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகனை செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து நீங்கள் தீபம்லாம் ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் அந்த விளக்க குளிர வைத்த பிறகு அந்த 5 ரூபாய் நாணயம் எடுங்க. எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி எடுத்து அந்த 5 ரூபாய் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி நீங்கள் முருகன் படத்திற்கிட்ட வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் உண்டியில் போயிட்டு சேர்த்துடுங்க. இந்த தீபம் ஏற்றுவனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் சொந்த வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கின்றது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த வீடு கெட்டதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த வெற்றிலை காம்பு ப்ளஸ் 5 ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு அந்த சிக்கல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொந்த வீட்டில் கட்டணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த லோன் சீக்கிரம் வரமாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த தீபம் ஏற்றும்போது அந்த லோன் சீக்கிரமாக கிடைக்கும். சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்கும். அதற்கான பரிகார தீபம் தான் இந்த தீபம். வெற்றிலை காம்பு பரிகாரம் தீபம் தான் இந்த தீபம். உங்களுக்கு சொந்த வீடு வேண்டும், ஒரு வாகனம் தடப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. சீக்கிரமாக வாகனம் வாங்கிடலாம். அதே போல் இடத்தை விற்கவே முடியல, நீங்கள் இடம் விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடிய மாட்டேங்குது, நிறைய தடைகள் ஏற்படுகின்றது அப்படின்னா இந்த தீபம் ஏற்றும்போது அந்த தடைகள்லாம் விலக்க வைக்கும். அதற்காக தான் இந்த தீபம் ஏற்றும். பொதுவாக வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க, வெற்றிலை காம்பு தீபம் ஏற்றுவாங்க. வெற்றிலை தீபம் நமக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது. வெற்றிலை காம்பு தீபம் நமக்கு இருக்கிற தடைகளை நீக்க வைக்கும். ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் நல்ல பலனை பெற வேண்டும். முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்த வேண்டுதல் நினைத்தபடியே நிச்சயமாக நடக்கும். முருகப்பெருமான் எல்லோருடைய வேண்டுதலும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். உங்களுக்கு நேரம் எப்போது சரியாக அமைகின்றதோ அப்போது முருகப்பெருமான் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். சற்று பொறுமையாக இருந்தால் போதும். நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை நீங்கள் வச்சுட்டாலே அது கட்டாயமாக நிறைவேறும். சீக்கிரமாக நிறைவேறும், கொஞ்சம் தாமதமும் ஆகும். கொஞ்சம் நம்ம பொறுத்திருக்க வேண்டும். பொறுமை தான் நமக்கு பக்திக்கு ரொம்ப முக்கியம். பொறுமையானவர்கள் வெல்ல முடியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க இல்லையா, பொறுமையாக இருக்கிறாங்க பக்தியில் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்க வெற்றியை அவங்களே கண்கூடாக பார்த்துடுவாங்க. நிறைய பேர் பொறுமை இருக்காது. நான் 2 வாரம் பூஜை செய்கிறேன், 3 வாரம் பூஜை செய்கிறேன், என்னுடைய வேண்டுதல் இன்னும் நிறைவேறலையே அப்படின்ட்டு 4வது வாரம் பூஜை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு எப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறும்? ஒரு நம்பிக்கை, ஒரு பொறுமை எந்த ஒரு பக்தர்களுக்கு இருக்கோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். முருகனை கையெடுத்து கும்பிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை கைவிட போவது இல்லை. அதற்கான அறிகுறிகளை நம்மக்கிட்ட காமிச்சிட்டே தான் இருப்பார். நம்ம அவரை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் நம்மக்கிட்ட காமிச்சிட்டு தான் இருப்பார். அவருடைய படத்திற்கு முன்னாடி பல்லி ஓடும், அப்படி இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா மயில் சத்தம் கேட்கும், சேவலை பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு அறிகுறிகள். கந்தசஷ்டி கவச புக்கு உங்கள் கைக்கு சேரும். முருகனுடைய படத்தை அடிக்கடி பார்க்கலாம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு மிராக்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அவர் அவருடைய பக்தர்கள் என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க. அதனால் எப்போதுமே நம்பிக்கையுடன் இருங்க. முருகன் என்றுமே நமக்குள்ளே தான் இருப்பார்.
செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலேருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.